Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் வந்து 7th ல இருக்கக்கூடிய உற்பத்தி 7th எகனாமிக்ஸ் லெசன் பார்க்க போறோம். ஏற்கனவே பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற பாடத்துல அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். 6th எகனாமிக்ஸ்ல ஒரு லெசன் இருந்தது இல்லையா, நம்ம அந்த லெசன் படிச்சோம்ல, அதோட கண்டினியூஷன் தான் அந்த உற்பத்தி பாடம். இந்த உற்பத்தி பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த பாடத்துலயும் கான்வர்சேஷன், அதாவது ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி கான்வர்சேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கரும்பு வேளாண்மை மூலம் விளைவிக்கப்படுகிறது. இதனை நாம் முதன்மை உற்பத்தி என்று கூறுகிறோம். அதாவது தொழில் உற்பத்தியை வந்து முதல்நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தின்னு நம்ம லாஸ்ட் நடந்த டெஸ்ட்ல வந்து பார்த்திருந்தோம். சரியா? அதே மாதிரி லாஸ்ட் நடந்த லெசன்ல வந்து நான் சொல்லியிருந்தேன், முதல்நிலை உற்பத்தினா என்ன, இரண்டாம் நிலை உற்பத்தினா என்ன, மூன்றாம் நிலை உற்பத்தினா என்ன. அந்த முதல்நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தியை கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, கரும்பு வேளாண்மை மூலம் விளைவிக்கப்படுகிறது. இதனை முதன்மை உற்பத்தி என்று சொல்கிறோம். இவ்வாறு விளைவிக்கப்பட்ட கரும்புகளை சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு செல்கிறோம். அங்கு இயந்திரங்களின் உதவியால் அவை சர்க்கரையாக தயாரிக்கப்படுகின்றன. இதனை நாம் இரண்டாம் நிலை உற்பத்தி என்கிறோம். அதாவது முதல்நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தினா என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சர்க்கரை ஆலைகள் கரும்பிலிருந்து தயாரித்த சர்க்கரையை விற்பனை கூடங்களுக்கு அனுப்புகின்றன. அவை நாம் பெற்றுக்கொண்டு சர்க்கரையை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் முழுமை பெற செய்து நுகர்வோர் ஆகிய நமக்கு அளிக்கின்றன. இதனை மூன்றாம் நிலை உற்பத்தி என்கிறோம். இவை இந்த மூன்றாம் நிலை உற்பத்தியில் இடம்பெறும் விற்பனை கூடங்கள் நம்முடைய தேவையை நிறைவேற்றும் சேவை துறைகளாக உள்ளன. எடுத்துக்காட்டாக விற்பனை கூடங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் முதலானவற்றை சேவைத்துறை நிறுவனங்களாக கூறலாம். இவற்றை மூன்றாம் நிலை உற்பத்தி என்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லப்பா, நம்ம வந்து பொருளியல் ஒரு அறிமுகம் லெசன்ல பார்த்தோம்ல, முதல்நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தின்னு அதை தான் இங்க பார்க்க போறோம். அதாவது முதல்நிலை உற்பத்தி அப்படிங்கிறது என்னன்னா, கரும்பை வந்து வேளாண்மை மூலமா விவரிக்கிறோம். இது முதன்மை தொழிற்சாலை. அந்த விளைவிச்சதை இயந்திரங்களுக்கு கொண்டு போய் சர்க்கரையை டிரான்ஸ்பர் பண்றோம். அந்த டிரான்ஸ்பர் பண்ற ப்ராசஸ் இரண்டாம் நிலை உற்பத்தி. அந்த சர்க்கரையை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வாகனம் மூலமா கொண்டு வந்து நுகர்வோர் பயன்படுத்தக்கூடிய கூடங்களுக்கு எடுத்து சென்று நம்ம கையில கிடைக்குது. இதுலதான் மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த மூன்றாம் நிலை உற்பத்தியில் இடம்பெறும் விற்பனை கூடங்கள் நம்முடைய தேவையை நிறைவேற்றும் சேவை துறைகளாக உள்ளன. அதனால வந்து இதுக்கு எடுத்துக்காட்ட எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, வங்கிகள், விற்பனை கூடங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுல. சரிங்களா? பொருளாதாரத்தில் உற்பத்தியும் நுகர்வும் இரு இன்றியமையாத செயல்கள். சரியா? உற்பத்திங்கிறது உருவாக்குறது, நுகர்வுங்கிறது பயன்படுத்துறது. அதே போன்று பொருளாதாரத்துல உற்பத்தியாளர், நுகர்வோர் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு பொருளை உற்பத்தி பண்றவங்களும் அதை பயன்படுத்துறவங்களும் ரொம்ப இன்றியமையாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து உற்பத்தி பொருளுடைய வணிகவியல் அடிப்படையிலான விளக்கம் என்னன்னு பாருங்க. நுகர்வோரின் பயன்பாட்டிற்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தியாகும். இது ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ப சிறந்த சேவையையும் மதிப்பையும் அளிப்பதில் முக்கியத்துவத்தை பெறுகிறது, இடத்தை பெறுகிறது. அதாவது என்னன்னாப்பா, இப்போ உற்பத்திங்கிறது என்ன அப்படின்னா, நுகர்வோருடைய பயன்பாட்டிற்காக மூலப்பொருள், அதாவது மூலப்பொருள் அதோட மூலப்பொருள் அல்லாத ஒன்று, இந்த ரெண்டையுமே சேர்த்து ஒரு பொருளை உருவாக்குறது தான் உற்பத்தி. சரியா? இது வந்து ஒவ்வொருவருடைய தேவைக்கேற்ப சிறந்த சேவையும் மதிப்பையும் அளிப்பதில் இன்றியமையாத இடத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பயன்பாட்டின் வகைகள். இதுல வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பயன்பாடுல வந்து 3 வகையான பயன்பாடு இருக்குப்பா. என்னன்னு பாத்தீங்கன்னா, வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு. இதுல வடிவ பயன்பாடுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளினுடைய வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பருத்தி தான். பருத்தியை வந்து அந்த ஆடையை டிரான்ஸ்பர் பண்ணும்போது, அந்த வடிவத்தை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு பயன்படுது இல்லையா, அதுதான் வடிவ பயன்பாடு. அடுத்து பாருங்க, இட பயன்பாடு. ஒரு பொருள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. எடுத்துக்காட்டாக விளைபொருளான அரிசி தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு கொண்டு செல்லும் போது
அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரிக்கிறது. அதாவது இட பயன்பாடுங்கிறது இப்போ நம்ம ஊர்ல அரிசி அதிகமா விளையுது, அவங்க ஊர்ல அரிசி கம்மியா விளையுது. இங்க இருந்து அங்க இடத்துக்கு மாத்தி கொண்டு போகும்போது அதனுடைய தேவை அதிகரிக்குது இல்லையா, அதுதான் இட பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க கால பயன்பாடு. கால பயன்பாடுங்கிறது எதிர்கால தேவைக்காக ஒரு பொருளை சேமிச்சு வைக்கிறதா என்னது கால பயன்பாடு. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, நுகர்வோர்களால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவு பயிர்களான நெல், கோதுமை போன்றவற்றை சேமித்து வைப்பதால் அவற்றின் தேவையும் பயன்பாடும் மிகுதியாகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, பயன்பாட்டினுடைய வகைகள் 3 வகையா பிரிப்பாங்க. வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு அப்படின்னு சொல்லி 3 வகையா பிரிப்பாங்க. சரிங்களா? அப்போ வடிவ பயன்பாடுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளினுடைய வடிவத்தை மாற்றும் போது அதனுடைய பயன்பாடு மிகுதியாகிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு பருத்தி பயிரை ட்ரெஸ்ஸா மாற்றும் போது அதனுடைய பயன்பாடு. இட பயன்பாடுங்கிறது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் போது அதனுடைய தேவை அதிகரிக்குது, அதைதான் இட பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா கால பயன்பாடு. எதிர்கால தேவைக்காக ஒரு பொருள், இப்போ நம்ம அரிசி, கோதுமை எல்லாம் எல்லா நேரமும் பண்ண மாட்டாங்க. எல்லா நேரமும் மழை நேரத்துல எல்லாம் நம்மளால அதை விதைக்கவும் முடியாது, அறுவடை பண்ணவும் முடியாது. ஸோ அதை உற்பத்தி பண்ற நேரத்துல உற்பத்தி பண்ணி சேமித்து வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் கால பயன்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருளாதாரத்தில் உற்பத்தி என்னும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருட்களையும் சேவைகளை உருவாக்குவதை குறிக்கிறது. உற்பத்தினா என்னன்னு கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? பாருங்க, இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. ரொம்ப முக்கியம். இந்திய பொருளாதாரம் எந்த வகையான பொருளாதாரம்? கலப்பு பொருளாதாரம். அதாவது பொருளாதாரத்துல தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது. நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் தனியார் துறையும் இருக்கும், பொதுத்துறையும் இருக்கும். அதனாலதான் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பயன்பாட்டினுடைய வகைகள் பார்த்தோம், உற்பத்தினா என்னன்னு பார்த்தோம், அடுத்து இந்தியாவில் என்ன வகையான பொருளாதாரம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியினுடைய வகைகள். உற்பத்தியினுடைய வகைகள் எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னா 3 வகைகள் இருக்கு. முதன்மை நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. இதுல முதன்மை நிலை உற்பத்திங்கிறது என்ன அப்படின்னா இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்த செய்கின்ற செயல்பாடுகளுக்கான நிலையை முதன்மை நிலை உற்பத்தி என்கிறோம். அதாவது டைரக்டா ஒரு பொருளை இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்துறது தான் என்ன சொல்றோம். இப்ப காய்கறி எல்லாம் பயன்படுத்துறோம்ல, அதுதான். இதனை வேளாண்மை துறை உற்பத்தி என்றும் கூறுவார். எதை வேளாண்மை துறை உற்பத்தின்னு சொல்லுவாங்க? முதல்நிலை உற்பத்தி. இது முக்கியமான பாயிண்ட். முதன்மை நிலை உற்பத்தியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேளாண்மை துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண்மை துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் பிடித்தல், சுரங்க தொழில், எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல். இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எக்ஸாம்பிளை கொடுத்து இது எந்த வகையான உற்பத்தி, முதல்நிலை உற்பத்தியா இரண்டாம் நிலை உற்பத்தியா நமக்கு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் பிடித்தல், சுரங்க தொழில் மற்றும் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் போன்றவை முதன்மை நிலை உற்பத்திக்கு உதாரணம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்தி. அதாவது முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை அந்த மூலப்பொருட்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருளாக உருவாக்கும் செயல்பாடு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பருத்திங்கிறது முதல்நிலை உற்பத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை ஆடையா கன்வெர்ட் பண்றதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரண்டாம் நிலை உற்பத்தி. இந்த இரண்டாம் நிலை உற்பத்தி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னா தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, பருத்தி அது மாதிரி இரும்பு தாது என்னது அப்படின்னா முதன்மை துறை தான். சரிங்களா? அந்த முதன்மை துறை. ஆனா அதனுடைய அந்த பொருட்களை உற்பத்தி செய்யறது எந்த நிலை உற்பத்தி அப்படின்னா இரண்டாம் நிலை உற்பத்தி. அதாவது பருத்தி, இரும்பு தாதுலாம் முதன்மை நிலையில கிடைக்கக்கூடிய பொருட்கள். இயற்கையில இருந்து டைரக்டா கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் தான் அந்த பருத்தி, இரும்பு தாதுலாம். ஆனா அந்த பொருளா தயாரிக்கிறது எங்க தயாரிக்கிறோம்? இரண்டாம் நிலை உற்பத்தியில தயாரிக்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இதனை தொழில்துறை உற்பத்தி எனவும் கூறுவர். 4 சக்கர வாகனங்கள், அதாவது இரண்டாம் நிலை நம்ம சொல்றது முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை மூலப்பொருட்களா பயன்படுத்தி புதிய பொருட்களா உருவாக்குறோம்னு சொல்றோம் இல்லையா? இந்த இரண்டாம் நிலை துறையில தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் எதை தொழில்துறை உற்பத்தின்னு சொல்லுவோம்பா? எதை தொழில்துறை உற்பத்தின்னு சொல்லுவோம்? இரண்டாம் நிலை தொழில்துறை தான் என்ன சொல்லுவோம்னா தொழில்துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாம் நிலை உற்பத்தி என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரண்டாம் நிலை உற்பத்தி என்ன சொல்லுவோம்?
இரண்டாம் நிலை உற்பத்தி என்ன சொல்லுவோம்னா தொழில்துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, மூன்றாம் நிலை உற்பத்தி. சமூகத்தில் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் ஆற்றும் சேவை மூன்றாம் நிலை உற்பத்தி எனப்படும். கண்களுக்கு புலப்படாதவை எந்த நிலை உற்பத்தி அப்படின்னா மூன்றாம் நிலை உற்பத்தி. கண்களுக்கு புலப்படாதவை எத்தனைப்பா? எந்த உற்பத்திப்பா? மூன்றாம் நிலை உற்பத்தி. வங்கி, காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு ஆகியவைகள் சேவை துறைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னா வங்கி, காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு எல்லாமே மூன்றாம் நிலை துறைகளுக்கு எடுத்துக்காட்டு. இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. பாதுகாப்பு துறையில வங்கித்துறை, கல்வித்துறையெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த கொஸ்டின் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஆசிரியர் எந்த நிலை உற்பத்தியில வருவாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எந்த நிலை உற்பத்தியில வருவாங்கப்பா? மூன்றாம் நிலை உற்பத்தியில வருவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை. ரொம்ப முக்கியமானது. நம் நாட்டின் உற்பத்தியில பெரும் பங்கு வகிப்பவை உங்களுக்கு தெரியுமானாலே ரொம்ப முக்கியமானதுதான். நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்திகளே. அதாவது மூன்றாம் நிலைங்கிறது சேவைத்துறை உற்பத்தி தான் பெரும் பங்கு வகிப்பது. நம் மூன்றாம் நிலை உற்பத்தினும் சொல்லுவோம், சேவைத்துறை உற்பத்தின்னு சொல்லுவோம். இரண்டாம் துறையை வந்து தொழில்துறை அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாம் துறையை வந்து தொழில்துறை அப்படின்னு சொல்லுவோம். முதன்மை துறை வந்து வேளாண் பொருட்கள். பெரும்பாலும் முதன்மை துறை வந்து வேளாண்மை துறைன்னு சொல்லுவோம். சரியா? முதன்மை துறை வேளாண்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை தொழில்துறை, மூன்றாம் நிலைத்துறை வந்து கண்களுக்கு புலப்படாதவை. நம்ம நாட்டில் பெரும்பங்கு வகிப்பது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் நிலை உற்பத்தி தான். சரியா? உற்பத்திக்கான காரணிகளை என்ன அழைப்பாங்க அப்படின்னா உள்ளீடுகள். அதாவது எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ்ல இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உள்ளீடுகள் அப்படின்னு அழைப்பாங்க. உற்பத்திக்கான காரணிகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உள்ளீடுகள் அப்படின்னு அழைப்பாங்க. அவை வெளியீடு அல்லது உற்பத்தி பொருளாக மாற்றப்படுகிறது. சரிங்களா? அதாவது உற்பத்தி காரணிகளை மாத்துறாங்க. உற்பத்தி காரணிகள் இரண்டு முக்கிய பிரிவுகளாக உள்ளன. முதன்மை உற்பத்தி காரணிகள், பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் அல்லது நவீன உற்பத்தி காரணிகள். முதன்மை உற்பத்தி காரணிகள்னு ஒன்று இருக்கு, முதன்மையானது. பெறப்பட்ட நிலை உற்பத்தி காரணி அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி. சரிங்களா? இதுல நிலம் மற்றும் உழைப்பு இதை வந்து முதன்மை உற்பத்தி காரணி. இது ஒரு கேள்வியில வரும். முதன்மை உற்பத்தி காரணி எவை அப்படின்னா முதன்மை உற்பத்தி காரணி. மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி. அதாவது முதல்நிலை உற்பத்தி காரணி அப்படிங்கிறது நிலம் மற்றும் உழைப்பு முதல்நிலை காரணி. சரிங்களா? மூலதனம் தொழிலமைப்பு இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி. அடுத்து பாருங்க, மூலதனம் என்பது முதலீடு. மூலதனம்ங்கிறது முதலீடு. தொழிலமைப்பு அப்படிங்கிறது உற்பத்தியில நிலம், உழைப்பு என்னும் மற்றும் மூலதனத்தை கொண்டது. தொழிலமைப்பு என்பது தொழில் முனைவோர் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா பாருங்க, தொழிலமைப்பு அப்படிங்கிறது எப்படி அழைக்கப்படுது? தொழில் முனைவோர் அப்படின்னு அழைக்கப்படுது. தொழிலமைப்பு எப்படி அழைக்கப்படுது? தொழில் முனைவோர் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க பாருங்க, உற்பத்திக்கான காரணிகளை எப்படி அழைப்போம்? உள்ளீடுகள்னு சொல்லுவோம். அவை வெளியீடு அல்லது உற்பத்தி பொருளா மாற்றப்படுது. உற்பத்தி காரணிகள் வந்து எத்தனை பிரிவுகளா இருக்கு அப்படின்னா 2 பிரிவுகளா இருக்கு. முதன்மை உற்பத்தி காரணி அல்லது பெறப்பட்ட உற்பத்தி காரணி. இந்த பெறப்பட்ட உற்பத்தி காரணியை வந்து இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி, நவீன உற்பத்தி காரணி இதெல்லாம் கேட்கலாம். பெறப்பட்ட உற்பத்தி காரணி என்னென்ன பெயர்கள் அழைக்கப்படுது அப்படின்னு கேட்கலாம். பெறப்பட்ட உற்பத்தி காரணி வந்து இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி அல்லது நவீன உற்பத்தி காரணி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த முதன்மை உற்பத்தி காரணிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நிலம் மற்றும் உழைப்பு தான் முதன்மை உற்பத்தி காரணி. இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி என்னது? மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு தான் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி. அடுத்து பாருங்க, மூலதனம்ங்கிறது முதலீடு, தொழிலமைப்பு அப்படிங்கிறது உற்பத்தியில உள்ள நிலம், உழைப்பு மற்றும் மூலதனத்தை ஒருங்கிணைப்பது. தொழிலமைப்பு என்பது தொழில் முனைவோர் என்றும் அழைக்கப்படுகிறது. தொழிலமைப்பு என்பது தொழில் முனைவோர் அப்படின்னும் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த உற்பத்திக்கான காரணிகள் அழகா பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. உற்பத்திக்கான காரணிகளா முதன்மை உற்பத்தி காரணி, இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி. முதன்மை உற்பத்தி காரணியில எதெல்லாம் வரும் அப்படின்னா நிலம், உழைப்பு. இரண்டாம் நிலை உற்பத்தி காரணியில என்ன வரும் அப்படின்னா மூலதனம், தொழிலமைப்பு. இதெல்லாம் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணியில வந்து வரும். அப்ப நிலம் என்னும் உற்பத்தி காரணி இயற்கை வளங்கள் அனைத்தையும் இயற்கை மனிதனுக்கு கொடுத்திருக்கும் கொடை அனைத்தையும் குறிப்பதாகும். நல்லா பாருங்க, நிலம் என்னும் உற்பத்தி காரணி. நிலம்ங்கிறது என்ன? இயற்கை கொடுத்ததுதான் நிலம். இதுல நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளங்கள், காடுகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், மலைகள், வானிலை, காலநிலை ஆகிய அனைத்தும் நிலம் என்ற சொல்லுக்குள் அடங்குகின்றன. நிலம் என்ற சொல்லுக்குள் அடங்குகின்றன. ஆகவே இவையாவும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள். நிலம்ங்கிறது என்ன? நிலம்ங்கிறது உற்பத்தி காரணி. இயற்கை வளங்கள் இயற்கையா மனுஷனுக்கு கொடுத்ததா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலம்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்திலிருந்து கிடைக்கும் வளங்களை பொறுத்து நிலத்தின் வடிவம் மாற்றம் அடைகிறது. டிபெண்டிங் அப்பான் அந்த லேண்டோட ஷேப்,
வந்து மாறும். சரியா? வேளாண்மை செய்யும் போது விளைநிலமாகவும் மனை விற்பனை செய்யும் போது வீட்டு மனையாகவும் மாறுகிறது. இதுதான் நிலத்தோட கான்செப்ட். சரியா? அதாவது ஒரு இடத்த வந்து விற்பனை செஞ்சோம்னா அது விளைநிலமா மாற்றுவோம், அதை வந்து வீட்டு மனை ஒரு விளைநிலமா மாற்றும் போது வீட்டு மனையா மாத்துறோம். சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நிலம் பார்த்தோம் இல்லையா? அடுத்து பாருங்க, முதன்மை உற்பத்தி காரணியில நிலம். ஓகே, அந்த நிலத்தினுடைய சிறப்பு இயல்புகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிலம்ங்கிறது இயற்கையினுடைய கொடை. கரெக்டு தானே? நிலம்ங்கிறது இயற்கையினுடைய கொடை. மனிதன் மற்ற உற்பத்தி காரணிகளை பெறுவதற்காக முயற்சி செய்கிறான். ஆனால் நிலம் என்ற உற்பத்தி காரணியை பெறுவதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. நிலமானது மனிதனின் உழைப்பினால் உருவானதென்று பரிணாம வளர்ச்சி தோன்றுவதற்கு முன்பே தோன்றியது. நிலத்தினுடைய இயல்புகள் ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை, அது இயற்கையாக தானே, அதை நம்ம எதுவுமே உருவாக்கல இல்லையா? அதை தான் சொல்றாங்க. நிலத்தின் அழிப்பு நிலையானது. நிலத்தின் மொத்த பரப்பளவு எந்த மாற்றத்திற்கும் உட்படுத்த இயலாது. ஜென்ரலா பார்த்தோம்னா இயற்கையா அதை நம்ம வந்து எந்த மாற்றத்திற்கும் உட்படுத்த முடியாது. மனிதன் மேற்கொள்ளும் முயற்சியால் நிலத்தின் அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. நிலத்தின் மேற்பரப்பிலும் எவ்வளவு மாற்றமும் செய்ய முடியாது. நிலத்தின் செழிப்பை உயர்த்த முடியுமே தவிர அதன் அளவை மாற்ற முடியாது. கரெக்டு தானே? நிலத்தினுடைய அழிப்புங்கிறது நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து தரிசு நிலத்துல வந்து அதை செம்மப்படுத்தி அதை ஒரு விளைநிலமா மாற்றலாம், இல்லை விளைநிலத்தை வந்து குடியிருக்க தகுந்த நிலமா மாற்றலாம். ஆனால் அதனுடைய மொத்த அமைப்பை வந்து என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நிலம் அழிவில்லாதது. மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து பண்டங்களும் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் நிலம் அழிவில்லாதது. நிலத்தின் அழிப்பு என்றும் மாறாததாக அழிவற்றதாக உள்ளது. கரெக்டு தானே? நிலம்ங்கிறது அழிஞ்சு போகாது. இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் நிலம் ஒரு நிலநடுக்கமே வந்தாலும் நிலம் அதுக்கப்புறம் அது இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்றாங்க. அடுத்து நிலம் ஒரு முதன்மை காரணி. நிலம்ங்கிறது என்ன உற்பத்தி காரணியில வரும்னா முதன்மை உற்பத்தி காரணி. நாம் செய்கிற எந்த உற்பத்தி பொருளுக்கும் நிலமே அடிப்படையாக அமைகிறது. எடுத்துக்காட்டாக தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை அளிக்க உதவுகிறது. வேளாண்மை மூலம் பயிர்களை விளைவிக்க உதவுகிறது. நிலம் இப்போ ஒரு வேளாண்மை செய்யணும்னாலும் சரி அதுக்கு இடம் வேணும். இப்போ ஒரு ஃபேக்டரி உருவாக்கினாலும் சரி ஒரு நிலம் வேணும். அதனால நிலம்ங்கிறது ஒரு முதன்மை உற்பத்தி காரணி. நிலம் இடம்பெயரக்கூடியது. இது தெரியும்ல, நிலத்தை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அடுத்த நிலம் வந்து ஆற்றல் வாய்ந்தது. மனுஷனால அதை அழிக்க முடியாது இல்லையா? அதுதான் வந்து ஆற்றல் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும். இது கரெக்டு தானப்பா? இப்போ ஒரு இடம் நல்ல செழிப்பா இருக்கு பாருங்க, நிலம் அதனுடைய செழிப்புத்தன்மையில் இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. ஆனால் அதனால் தான் இல்லத்தின் உற்பத்தி திறன் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒரு இடத்தில் அதிக உற்பத்தி இருந்தால் மற்றொரு இடத்தில் உற்பத்தி குறைவாக இருக்கும். இது கரெக்டு தானே? இப்போ ஆப்பிள் வந்து காஷ்மீர்ல தான் கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம ஊர்ல வந்து திணை வகைகள் தான் அதிகமா கிடைக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மை, இங்க இருக்கக்கூடிய காலநிலை, அதை தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலம் செழிப்பு தன்மையில் மாறுபடும் அப்படின்னு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, அதாவது முதன்மை காரணியில ஃபர்ஸ்ட் நிலமும் உழைப்பும் வரும். அதுல நிலம்ங்கிறது உற்பத்தி காரணி. நிலம் அந்த நிலத்தினுடைய சிறப்பு இயல்புகள் என்னெல்லாம் பார்த்தோம். நிலம்ங்கிறது இயற்கையினுடைய கொடை. நிலத்தினுடைய அழிப்பு நிலையானது. நிலம்ங்கிறது அழிவில்லாதது. நிலம் ஒரு முதன்மை காரணி. நிலம் ஒரு இடம்பெயரக்கூடியது இல்லை. நிலம் வந்து ஆற்றல் வாய்ந்தது. நிலம் வந்து செழிப்புத்தன்மையில வந்து என்ன பண்ணும், மாறுபடும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இந்த ஹெட்டிங்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? அடுத்து பாருங்க, நிலம் என்பது இயற்கையின் கொடை. நிலத்தின் ஆரம்ப அழிப்பு விலை 0 ஆகும். சரியா? நிலத்தினுடைய ஆரம்ப அழிப்பு விலை என்னது? 0. இருப்பினும் உற்பத்திக்காக பயன்படும் போது போதுமானதாக இருப்பதாக இல்லை. பற்றாக்குறையை பொறுத்தே சந்தை விலை பெறுகிறது. டிபெண்டிங் அப்பான் அந்த என்ன சொல்றது, இல்ல பற்றாக்குறையை பொறுத்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சந்தையினுடைய விலையவே சந்தையில விலையே என்ன பண்ண முடியும், பெற முடியும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது வந்து நிலத்தை பத்தி பார்த்தோம். அடுத்து நம்ம இப்ப பார்க்கக்கூடியது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உழைப்பு பத்தி பார்க்க போறோம். உற்பத்தி பாதையில உழைப்பு என்பது மனித இடுபொருள் ஆகும். ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமன்றி அதனை செய்வதற்கான கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையான பகுதியாக பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியே உழைப்பாகும் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா அல்ஃபிரட் மார்ஷல் உழைப்பை வந்து வரையறுத்திருக்காரு. எப்படின்னா, அதாவது மனநிறைவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சம்பளத்துக்காக வேலை பார்ப்போம். சரியா? ஒரு இடத்துல சம்பளத்துக்காக வேலை பார்ப்போம். மனநிறைவு கிடைக்கிறதுக்காக சம்பளம் இல்லாம யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வேலை பார்ப்போம். அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை. ரொம்ப முக்கியமானது. பொருளியினுடைய தந்தை யாருப்பா? ஆடம் ஸ்மித். இவரது கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் ஆகும். பொருளியனுடைய தந்தை ஆடம் ஸ்மித். இவருடைய கோட்பாடு வந்து செல்வ இலக்கணம். சரியா?
நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை மூலம் 1759 நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகிற காரணிகளும் ஒரு ஆய்வு என்பன இவரின் சிறந்த இரு படைப்புகள் ஆகும். அதாவது நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை இது ஒரு நூல், 1759 நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு, இந்த ரெண்டுமே இவருடைய படைப்பு நூல். அதாவது ஆடம் ஸ்மித் பொருளினுடைய தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய கோட்பாடு எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் ஆகும். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை 1759 நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகிற காரணிகளும் ஒரு ஆய்வு, இந்த ரெண்டு நூலும் தான் அவருடைய ஒரு சிறந்த படைப்பு நூல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து உழைப்பினுடைய சிறப்பியல்புகள். அதாவது உழைப்புங்கிறது அதிகமா அழியக்கூடியது. அதாவது உழைப்பு என்ன செய்ய முடியாதுப்பா. இப்போ ஒரு ஒர்க்கர் வராங்கன்னா அந்த நேரத்துல தான் அவர்கிட்ட வேலை வாங்க முடியும். அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, சேமிச்சு வைக்க முடியாது. சரிங்களா? அடுத்து உற்பத்தியில் உழைப்பு என்பது ஒரு செயல்பாடு காரணியாகும். நிலமோ மூலதனமோ உழைப்பு இல்லாமல் உற்பத்தி காரணியை அளிக்க இயலாது. கரெக்டு தானே? அடுத்து உழைப்பை உழைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாது. வேலை பார்க்குறவன்ட்டு உழைப்பை பிரிக்க முடியாது. ரெண்டாவது உழைப்புங்கிறது இப்போ ஒரு கம்பெனியில் 10 பேர் வேலை பார்க்குறான் அப்படின்னா 10 பேரும் ஒரே மாதிரி வேலை பார்ப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவனுடைய திறமை, அவனுடைய பயிற்சி, இப்போ ஒரு யூனிட்ல 10 நாள் 10 வருஷம் ஒருத்தர் வேலை பார்க்குறது அவருடைய வேலை ஒரு மாதிரி இருக்கும். இப்போ போன வாரம் தான் ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருக்கானா அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து உழைப்பு இடம்பெறக்கூடியது குறைந்த ஊதியம் பெறுவதை காட்டிலும் அதிக ஊதியம் பெற வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்கிறார்கள். கரெக்டு தானே? ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அடுத்து அவங்களுக்கு வேற ஒரு கம்பெனியில் கூட ஒரு 5000 சம்பளம் கிடைக்குது, ஒரு 10,000 சம்பளம் கிடைக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வேலையை விட்டு போவாங்க இல்லையா? அதை தான் சொல்றாங்க. அப்போ உழைப்பு அப்படிங்கிறது இதுதான் உழைப்பினுடைய சிறப்பியல்புகள். அடுத்து பார்க்கக்கூடியது வேலை பகுப்பு முறை. வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேலை பகுப்பு முறையை ஆடம் ஸ்மித் அவர்கள் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற நூலின் மூலம் அறிமுகப்படுத்தியுள்ளார். ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் குழுவினரிடம் ஒப்படைத்தல் வேலை வகுப்பு முறை எனப்படும். ஒன்றும் இல்லை, வேலையை டிபெண்டிங் அப்பான் த நாலேஜ், டிபெண்டிங் அப்பான் த கேப்பபிலிட்டி, வேலையை பிரித்து ஒவ்வொருத்தையும் கொடுக்கறது தான் வேலை பகுப்பு முறை. சரிங்களா? இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. வேலை பகுப்பு முறையின் நன்மைகள். இப்போ ஒரு டீம் கிட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நைட்டியோட ஃப்ரண்ட் பேஜ் நல்லா தப்பாருன்னா அவருக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒருத்தர் சைடு ஓரம் நல்லா அடிக்கிறாங்கன்னா அவருக்கு சைடு ஓரம் மட்டும் தான். ஒருத்தர் அந்த எம்ப்ராய்டரி நல்லா போடுவாங்கன்னா ஏன்னா அவர் திருப்பி அந்த வேலையை பண்ணும்போது அவர் என்ன மோர் டேலண்ட், ரொம்ப திறமை உள்ளவங்களா ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நவீன இயந்திரங்களை உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு வழிவகுக்கிறது. உதாரணம் கம்பியில்லா தந்தியின் கண்டுபிடிப்பு. இதனாலதான் இந்த கம்பியில்லா தந்தியை என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. காலமும் மூலப்பொருட்களும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றன. கரெக்ட் தானே? இப்போ ஒரு தொழிலாளிக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு அந்த நைட்டி ஃப்ரண்ட் பேஜ் அடிக்கிறதான் அவனுக்கு டக்குன்னு அவனால அடிக்க முடியும். மூலப்பொருட்களை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. வேலை பகுப்பு முறையின் தீமைகள். ஒரே வேலையை திருப்பி செஞ்சா என்ன வரும், ஒரு வெறுப்பு வரும்ல, நமக்கு படிக்கும்போது வரும்ல, அது மாதிரி ஒரு பகுதி பணியினை மட்டும் செய்வதால் தொழிலாளி மேற்கொள்வதால் குறுகிய தேர்ச்சி. ஆமா, இது கம்பெனியுடைய லாபத்துக்காக அவங்க அப்படி பண்ணுவாங்க. ஆனா அவர் வெளியில வர்றாரு, இல்ல அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. சரியா? கைவினை பொருட்களின் வளர்ச்சியை பாதிக்கிறது. ஒரு தொழிலாளி ஒரு பொருளை முழுவதுமாக உருவாக்கிய மனநிறைவினை பெறுவதில்லை. கரெக்டு தானே? இப்போ ஒரு பொருளை ஃபுல்லா ரெடி பண்ணி நம்ம பாக்குற சந்தோஷம் வேற, ஒரே ஒரு பகுதி மட்டும் தான் நமக்கு தெரியும் நினைச்சா அது வேற தானே? அதுதான். அடுத்து பாருங்க, மூலதனம். மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியினால் உருவாக்கப்பட்டதாகும். மூலதனம் என்பது பணத்தை குறிக்கும். மூலதனம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பணத்தை குறிக்கும். செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் என்றும் மூலதனத்தை குறிக்கலாம். மார்ஷலின் கருத்துப்படி இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம். மூலதனம்ங்கிறது இயற்கை. இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா மார்ஷல் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே எது அப்படின்னா மூலதனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்து பாருங்க, மூலதனத்தினுடைய வடிவங்கள். மூலதனத்தினுடைய வடிவங்கள் பார்த்தோம்னா மூலதனத்தினுடைய வடிவங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும பொருள் மூலதனம் அல்லது பொருள்சார் மூலதனம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இயந்திரங்கள், கருவிகள், கட்டடங்கள். வரும பொருள் மூலதனம் அல்லது பொருள்சார் மூலதனம். அடுத்து பண மூலதனம். பண மூலதனம்ங்கிறது வங்கி வைப்புகள், பங்குகள், பத்திரங்கள், இதெல்லாமே. அடுத்து பார்த்தது என்ன அப்படின்னா மனித மூலதனம். மனித மூலதனம் அல்லது மனித திறன். ஃபார் எக்ஸாம்பிள் கல்வி, பயிற்சி மற்றும் சுகாதாரம், இதெல்லாம். இந்த மூலதனத்தினுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னா மூலதனம் ஒரு செயலற்ற உற்பத்தி காரணி.
மனித முயற்சியினால உருவாக்கப்படுது. உற்பத்தியில தவிர்க்க முடியாத காரணம் இல்லை. இந்த மூலதனம் இல்லைனாலும் நடைபெறும். அது மாதிரி அதிக இயங்கும் தன்மை உடையது, அதிக நெகிழும் தன்மை உடையது, ஆக்கம் உடையது, பல ஆண்டுகள் நீடிக்கும். மூலதனத்தை ஈடுபடுத்துவதன் நோக்கம் எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும் என்பதே ஆகும். மூலதனத்தை ஈடுபடுத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எதிர்காலத்துல எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்றதுதான். சரிங்களா? அடுத்து தொழில் முனைவோர் அல்லது தொழிலமைப்பு. பாருங்க, தொழில் முனைவோர் எனப்படுபவர் உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, மூலதனம் இந்த மூணையும் ஒருங்கிணைச்சு யாரு செயல்படுறாரோ அவரே தொழில் முனைவர். இவர் சரியான அளவிலும் முறையிலும் தொடங்கி இடர்பாடுகளை ஏற்றி உற்பத்தியை அதிகரிக்க முயல்பவரே தொழில் முனைவர். தொழில் முனைவர் அப்படிங்கிறவங்க அந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த பண்புகளை வாங்கிட்டு அந்த ப்ராப்பரா பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கணும். சரியா? தொழில் முனைவோர் தொழிலமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுகின்றனர். தொழில் முனைவோர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தொழிலமைப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. தற்காலத்தில் தொழில் முனைவோர் சமுதாய மாற்றம் காணும் முனைவோர் என்றும் அழைக்கப்படுகிறார். தொழில் முனைவோர் தற்காலத்துல எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா சமுதாய மாற்றம் காணும் முனைவோர் அப்படின்னு அழைக்கப்படுறார். தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகள் என்னெல்லாம் இதெல்லாம் லைட்டா ரீட் பண்ணிக்கோங்க. லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காண முடியும், உற்பத்தி அலகினுடைய இருப்பிடத்தை தீர்மானிக்க முடியும், புத்தாக்கத்தை உருவாக்க முடியும், வெகுமதி செலவை தீர்மானிக்க முடியும், இடர்களை ஏற்றல், நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குதல். இது எல்லாமே இந்த தொழில் முனைவோருடைய இயல்புகள். சரியா? இந்த பாடம் அந்த முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூலதனம்னா என்ன, உற்பத்தினா என்ன, இதை நீங்க லைட்டா ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு புக் பேக் கொஸ்டினும் அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தரவா படிச்சீங்கனாலே உங்களுக்கு போதும். வாங்க புக் பேக் போலாம். உற்பத்தி அப்படிங்கிறது என்னப்பா? பயன்பாட்டை உருவாக்குதல், அதான் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். பயன்பாட்டின் வகைகள் பார்த்தோம் இல்லையா? வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இட பயன்பாடு. முதன்மை காரணிகள் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலம் மற்றும் உழைப்பு. அதுதான். அடுத்து தொழில் முனைவோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா முகவர் அப்படின்னு அழைக்கப்படுறார். சரிங்களா? அடுத்து பாருங்க, தொழில் முனைவோர் சமுதாய மாற்றம் காணும். இப்பதானே பார்த்தோம். தொழில் முனைவோர் சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு அழைக்கப்படுறார். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி என்ன இருக்கு? டேஸ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும். உற்பத்தி. சரியா? பெறப்பட்ட காரணிகள் என்பது டேஸ் மற்றும் டேஸ் அமைப்பாகும். முதலீடு மற்றும் அமைப்பு. டேஸ் என்பது நிலையான அளிப்பினை உடையது. நிலம்ங்கிறது நிலையான அளிப்பினை உடையது. டேஸ் என்பது மனித உற்பத்தியின் ஒரு ஈடுபொருள் அப்படின்னா மனித உழைப்பு அப்படிங்கிறது ஈடுபொருள். அடுத்து டேஸ் என்பது பல்வேறு பண்டங்கள் உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது ஆகும். மூலதனம் அப்படிங்கிறது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதுதான் மூலதனம். அடுத்து முதன்மை உற்பத்தி அப்படிங்கிறது என்னப்பா வரும்? மீன் பிடித்தல், சுரங்க தொழில் வரும். கால பயன்பாடு அப்படிங்கிறது எதிர்காலத்துல சேமிக்கிறது. நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித். மனித மூலதனம் கல்வி, உடல்நலம். புதுமை புனைபவர் தொழில் முனைவர். புதுமை புனைபவர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொழில் முனைவர் அப்படின்னு சொல்லுவோம். இது 7th இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்ஸ் லெசன். இன்னும் ஒரே ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசனே முடிச்சிட்டோம்னா நம்ம 7th எக்கனாமிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய உற்பத்தி, தொழிலமைப்பு, மூலதனம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிட்டு புக் பேக், பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூப்பா.